அட்லீஸ்ட் LEST 1H. அட்லீஸ்ட் 1 ஹவராவது சார்ட்ல ஸ்பெண்ட் பண்ணணும் பெர் டே இஸ் முக்கியம். ஓகேவா கைஸ்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் 1 ஹவர் ஒரு நாளைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? குறைஞ்சபட்சம் இதை தாண்டி இன்னும் நான் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ப்ரோ, அப்ளை பண்ணி பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னா இஸ் குட். ஏன்னா நீங்கள் தான் உங்களோட நாலேஜ் தான் வளர போகுது, நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து இதில் சொல்லி கொடுத்தது அப்படின்னு ஒரு 10% இருக்குது அப்படின்னா அதை போய் அப்ளை பண்ணும் போது 60% உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அது சார்ட்டில் போய் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 60% உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 100% இருக்கு. ஓகேவா? சரி, இல்லை 100%. இந்த 100%ல நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரியுறது அப்படின்னா 10% தான். நான் சொல்லி கொடுத்து புரியுறது அப்படின்னா அது வெறும் 10% மட்டும்தான், அதுக்கு மேலாம் புரியாது. ஓகேவா? ஸோ தென் அதை போயிட்டு சார்ட்ல அப்ளை பண்றீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 50% மேலே புரிஞ்சிடும். 50% உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? டோட்டல் எவ்வளோ வந்துருச்சு? ஃபஸ்ட்டு 100%. இதில் நான் வீடியோஸ் கோர்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிகிறது வந்து 10% புரிஞ்சிடும். அதை போய் சார்ட்டில் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறீங்க, டெய்லி ஒரு 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு 50% வந்துடும். டோட்டலி எவ்வளோ வந்துருச்சு? டோட்டலி ஒரு 60% வந்துருச்சு. டோட்டலி ஒரு 60% வந்துருச்சு. ஓகேவா? இதில் வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஈக்குவல். டோட்டலி 60%. ஓகே guys, so that's it. டோட்டலாக ஒரு 60%. மீதி இருக்க 40% என்ன பண்ணுறது? ஸோ அகைன் நீங்கள் சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ மீதி இருக்க 40% வந்து என்னது, நீங்கள் அதிகமாக அந்த சார்ட்டில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். அந்த மீதி 40% நாலேஜ் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வர்றது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட். The balance part is your experience. From your experience, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வருது. மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இது என்ன ஆயிடுச்சு? 100%ல 60% இதை வச்சு நீங்கள் கிராக் பண்ணிடலாம். மீதி இருக்க 40% அது எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஓகேவா? நீங்கள் இந்த 60% இருந்தாலே உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும், பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுத்துட்டு டெய்லி 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓகே, டோட்டலி இந்த ஃபுல் கோர்ஸ் முடியும் போது, ஓகேவா, ஃபுல் கோர்ஸ் முடிஞ்சு வரும்போது இது எல்லாமே அப்பப்போக்கி எல்லாத்தையுமே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கடைசி கோர்ஸ் முடியும் போதும் ஒன்ஸ் அகைன் எல்லாத்தையும் உங்கள் நோட்ஸை ஒரு தடவை புரட்டி பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஃபைண்ட் அவுட் ஆல் த ஸ்டஃப். ஓகேவா? எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சம் சாசஸ், சம் இல்லை மினி சாசஸ். ஓகேவா? மினி சாசஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிடலாம். எந்த டைமில் எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆல் த திங்ஸ். ஓகேவா? ஆல் த திங்ஸ் யூ ஃபவுண்ட் அவுட். ஓகேவா கைஸ்? ஸோ டூ திஸ், இந்த மெத்தடில் பண்ணுங்க. இதுக்காக ப்ரோ நான் பார்க்குறேன் ப்ரோ, இஃப் இன்கேஸ் இந்த சீரீஸை ரெகுலராக வாட்ச் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்துருக்கலாம். இப்போ இந்த ஆர்டரில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? எப்போலேருந்து அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? 20 AUG. ஓகேவா கைஸ்? 20 AUG ஆகஸ்ட்ல இருந்து நான் அப்லோட் பண்ணுறேன், ஃப்ரம் வெனஸ்டே. ஓகேவா? ஸோ இப்போலேருந்து அந்த சீரீஸை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஓகே.
இல்லை ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்க்குறேன், 1 இயர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ, இப்போ தான் நான் பழைய வீடியோஸ் தான் இப்போ தான் என் கண்ணில் படுத்து பார்க்குறேன் அப்படின்னு எதுவும் பார்க்குறீங்கன்னா யா ஓகே, நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். பட் இது நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குற மாதிரி கேவலப்படுத்திடாதீங்க. ஓகேவா? ஐ டோன்ட் கேர், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குற மாதிரி பாருங்க, பார்க்காம போங்க, ஐ டோன்ட் கேர். நான் இப்படி பார்த்தா இந்த வழியில் போனாதான் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும் நான் சொல்கிறேன். என்னால் வழியை காட்ட தான் முடியும். அதுக்கு மேலே அந்த வழியில் பயணம் பண்ணுறதும் அதுக்கு ஆப்போசிட்டான வழியில் பயணம் பண்ணுறதும் உங்கள் விருப்பம். ஓகேவா? நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுக்கலை, சாட்டில் 1 ஹவர் ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஃபுல் கோர்ஸை வச்சு உன்னால் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது. ஓகேவா? இது இது இந்த கோர்ஸை நான் கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ண எனக்கு தெரியும் இதை யார் எப்படி பார்த்தா எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆகலான்னு தெரியும். இதுதான் ரோட் மேப். இப்படி இந்த கோர்ஸை நீ இப்படி பார்த்தா மட்டும்தான் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். சரி, நான் சொல்லியிருக்கலாம் நீ ஒரு தடவை பாரு, ஒரு தடவை பார்க்கும்போது நோட்ஸ் எடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த கோர்ஸில் நான் எங்கே சாஸ் வச்சிருக்கேன் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அது ஒரு தடவைலாம் உன்னால் அந்த சாஸை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதான் சாஸ்ன்னு நான் இந்த வீடியோவில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் இந்த கோர்ஸில். ஆனால் அந்த சாசஸ் வந்து வீடியோக்குள்ளே இருக்குது. நீ அது 2வது தடவை பார்த்து நோட்ஸ் எடுக்கும்போது தான் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட். ஸோ இதை நான் எதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு வந்து பெய்ட் கோர்சஸ் கொடுக்க விருப்பம் இல்லை. ஓகேவா? ஸோ 2வது விஷயம் வந்து நான் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தேன் இப்படி எத்தனை பேருக்கு ஃப்ரீ கோர்ஸ் வேணும்ன்ட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து எனக்கு ஃப்ரீ கோர்ஸ் தான் ப்ரோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த 2 காரணத்துக்காக மட்டுமே நான் இதை ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். பட் இதோட ஒர்த்து வந்து இது இல்லை, நாட் 4999. ஓகேவா? நான் ஓகேவா 4999 இல்லை, 9999. ஐ திங்க் 10,000 அரௌண்ட் வைக்கலாம் தான் ஐடியாவில் இருந்தேன். பட் அதையும் குறைச்சி இந்த அமௌண்ட் வைக்கலாம், எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போகிற அளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் 4999 பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதையும் இல்லாமல் ஒருத்தர் கூட அந்த ப்ரைஸில் செல் பண்ணாமல் நான் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறேன், ஃபுல்லி ஃப்ரீ. ஓகேவா? இஃப் இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சாட் ஓப்பன் ஆகும். அந்த நம்பருக்கு அப்படியே வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா கைஸ்? மேக்ஸிமம் டைம் வந்து காலேஜில் இருக்கேன், அப்படின்னால வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஐ வில் ரிப்ளை. ஓகேவா? ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணியாவது உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். இதுதான் ப்ராப்பரான வே. இப்படி தான் நீங்கள் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா? இதில் ஏதோ ஒரு விஷயத்த விட்றீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது, நோ இம்ப்ரூவ்மெண்ட். இந்த 4 பாயிண்ட் ஓகேவா? இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து இந்த 6 மந்த்லாம் வேணாம், 2025 முடியறதுக்குள்ளேயே ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிடலாம். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நவ் 20 ஆகஸ்ட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதையும் சொல்லிடுறேன். பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்காட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர். ஓகேவா? இந்த தேதியில் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். ஷெட்யூல் போட்டாச்சு, எல்லா வீடியோ ஷெட்யூல்டு. ஓகேவா? இந்த தேதியில் ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து இதை முடிக்கிறதுக்கு டோட்டலி ஒரு ஆகஸ்ட் கூட விட்டுறலாமே. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மந்த் இருக்கு. 4 மந்த், நியூ இயருக்கு 4 மந்த் இருக்கு. இஃப் யூ வாட்ச் மை கோர்ஸ், இந்த கோர்ஸோட சீரீஸை மட்டுமே நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னாலே இந்த 4 மந்த்துக்குள்ள நான் சொல்கிற இந்த மஸ்ட் டூ இங்கே போட்டிருக்கல, மஸ்ட் டூ இந்த 4 ஸ்டெப், இதை நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணனா இந்த 4 மந்த் போதும் நீ ப்ராஃபிட்டபிள் ஆகிடும். என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த ஸ்டெப்பை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீ ப்ராஃபிட்டபிள் ஆகுவ. ஓகேவா? எனக்கு தெரியும், ஆனால் இந்த கோர்ஸ் நான் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே ஸ்டெப்பில் நீ பார்த்தனா இந்த 4 மாதத்தில் நீ ப்ராஃபிட்டபிள் ஆகிடுவ. இஃப் மேபி கோர்ஸை இந்த இயர்க்குள்ளே என்னால் டெலிவர் பண்ண முடியல அப்படின்னா இந்த 3 days ஒன்ஸ் அப்படிங்கிற சைக்கிளை மாற்றி டெய்லி 1 வீடியோ அப்படின்னு கூட போஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு 15 daysக்கு அப்புறம் தான் நான் மூவ் பண்ணணும், கால்குலேட் பண்ணிட்டு. ஸோ எல்லா வீடியோவும் கரெக்டான டைமில் போஸ்ட் பண்ணிட முடியுமா, இல்லை இந்த இயர்க்குள்ளே வரணும் அப்படிங்கிறனால டெய்லி போஸ்ட் பண்ணுமா நான் பார்த்துட்டு ஒரு 10 daysக்குள்ளே ரீஅரேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதனால உங்களால் 4 மந்த்துக்குள்ளே கான்டென்ட் எல்லாமே வந்துடும். டெய்லி நீ இதை ஒர்க் பண்ணிட்டே வந்த அப்படின்னா டெஃபினெட்லி இந்த இயர் எண்டிங், இந்த இயர் முடிஞ்சு 2026 ஒன்று தான். ஓகேவா? இந்த இயர்லேயே இந்த இயரோட எண்டிங்லேயே நீ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிடுவ, ப்ராஃபிட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவ. அப்படியே நீ மூவ் பண்ணிட்டே போன அப்படின்னா 2026 ஒன்னோடது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அதை தாண்டி எதுவும்
பேச விரும்பல. ஓகேவா? ஸோ நான் எதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன், நீ எப்படி பார்த்தா நீ ப்ராஃபிட்டபிள் ஆகலாம், எந்த டைமில் வரும் அப்படின்னு நான் இதெல்லாம் சொல்ல தான் வந்தேன். ஸோ அகைன் இந்த வீடியோவில் அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ 20 ஆகஸ்ட்லேருந்து ஒவ்வொரு வீடியோவாக டெய்லி இந்த டைமில் வந்து கோர்ஸோட ஒவ்வொரு வீடியோவும் ஆர்டராக நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ஃபுல் பிளேலிஸ்ட் உனக்கு வந்துடும். ஓகேவா? யூ கேன் ஆக்சஸ் இட். ஓகே யா, ஓகே கைஸ். ஸோ நம்ம வந்து கோர்ஸில் மீட் பண்ணலாம். பை.